அக்கம் பக்கத்து வீட்ல சாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. மருமக அனாமிகானா மாமியார் சாரதாக்கு சுத்தமா பிடிக்காது. தன்னோட வீட்டுக்கே வந்து தன்னோட புள்ளைய அவளுக்கு சொந்தமாக்கிட்டான்னு கோவம். எப்ப பார்த்தாலும் மருமகளை ஏதாவது சொல்லி அவளை திட்டணும், அவமானப்படுத்தணும்னே நினைப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி மணி 11 தாண்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சாரதா மதில் மேல இருந்து ஜம்ப் பண்ணி அனாமிகாவோட தோட்டத்துல இருந்த 2 தென்னை மரத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த மரத்துல நல்ல காய்ச்சி இருந்த காய்களை பார்த்து, மருமகளே, நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், எனக்கு சமமா அதே இடத்துல எனக்கு போட்டியா வண்டி போட்டிருக்க, அப்படி பண்ணாதன்னு சொல்றத கேட்காம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நான் கொடுக்க போற அடியில நீ என்னைக்கும் இந்த வியாபாரமே பண்ணக்கூடாது. மாமியார் அடிய நீ பார்த்தது இல்லல்ல, எப்படி அழவிட போற பாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ பக்கத்துல வச்சுட்டு மரத்து மேல ஏணிய போட்டாங்க. மரத்து மேல ஏறி மரத்துல இருந்த கத்தியால அங்க இருந்த காய்களை எல்லாம் வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி 2 மரத்துல இருந்த இளநீரெல்லாம் கீழே விழுந்தது. லேட் பண்ணாம சாரதா அவங்க கொண்டு வந்திருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல இருந்து ஒரு ஊசியை எடுத்து இளநீர் வீணாகிற மருந்த கலந்து அங்க இருந்த காய் எல்லாத்துலயும் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. வேலைய முடிச்சிட்டு மறுபடியும் அவங்க பெட்ரூமுக்கு வந்து தூங்கிட்டாங்க. இப்போ மறுநாள் காலையில தன்னோட மாமியார் செஞ்சிருந்த விஷ வேலைய பத்தி தெரியாத அனாமிகா, 2 மரத்துல இருக்க காய்களும் விழுற அளவுக்கு அப்படியா காத்தடிச்சது? எனக்கு முழிப்பே வரலையே, என்னவோ இப்பெல்லாம் வர வர ரொம்ப தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கீழே கடந்த இளநீர் எல்லாத்தையும் எடுத்து வீட்டு முன்னாடி இருந்த தள்ளு வண்டியில போட்டான். அதுக்குள்ள ரமேஷ் பொண்ணு பவ்யாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வெளியே வந்தான். அம்மா, எனக்கு ஒரு இளநீ வெட்டி கூடு, நான் அதை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னான். 2 வீட்டுக்கும் மத்தியில இருந்த செவத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு சாரதா அனாமிகாவும் பேத்தியும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டாங்க. அனாமிகா, சீக்கிரமா ஒண்ணு வெட்டி கொடு, இல்லன்னா இவ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு ரமேஷ் பேசுறத சாரதா கேட்டாங்க. சந்தோஷப்பட்டு, குடு மருமகளே குடு, கொடுக்கறதுக்காக நீ இளநிய வெட்டும் போது உனக்கே உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு நினைச்சாங்க சாரதா. அப்பதான் பிரசாத் வீட்ல இருந்து வெளியே வந்தாரு. செவத்துக்கிட்ட இருந்த சாரதாவை பார்த்து பக்கத்து வீட்ல இருந்த பையன் ரமேஷ், மருமக அனாமிகா, பேத்தி பவ்யா இவங்க எல்லாருக்கும் கேக்குற மாதிரி, ஆடு பக குட்டி உறவு, அவங்க வேண்டாம் குழந்தை வேணுமா? இது என்ன சாரதா, இங்க பாரு, செவத்து மேல பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு எட்டி பாக்குறதுக்கு பையன்கிட்ட சொல்லலாமே, குழந்தைய அவன் கூட்டிட்டு வந்து காட்ட போறான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அனாமிகா, ரமேஷ், பவ்யா செவத்துல இருந்து வாசலுக்கு போயிட்டு இருந்த சாரதாவை பார்த்தாங்க. ஹாய் பாட்டி, என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்னா என்ன நீங்க கூட்டிட்டு போலாம்ல? உனக்கு என்ன பிடிக்கும்னா நீ தானே என்கிட்ட வரணும். நான் சாரதாவோட பேத்தி, நான் யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டி கிட்ட போனா பவ்யா. சாரதாவும் பிரசாதும் சிரிச்சாங்க. ரமேஷ் ஸ்கூட்டர்ல பவ்யாவை ஏத்திக்கிட்டு போனான். இப்போ மாமியாரும் மருமகளும் ஃபுட்பாத் மேல இளநீ கடைய போட்டு இளநீரை வித்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதா கிட்ட யாருமே போகாம எல்லாரும் அனாமிகா கிட்டயே வந்தாங்க. அனாமிகாவோட இளநீருக்காக அவங்க வண்டி கிட்ட வந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஹா, இன்னைக்கு நல்லா இருக்கு நேரம், எல்லாரும் என்கிட்ட தான் வராங்க அப்படின்னு நினைச்சு அனாமிகா வந்தவங்களுக்காக இளநிய வெட்டி கொடுத்தா. ஆனா பாவம் இளநீலாம் கெட்டு போயிருந்தது, கெட்ட வாடை வேற வந்தது. அப்போ வந்த யாருமே அனாமிகா கிட்ட இளநீரை குடிக்காம அத வாங்கினதும் கீழே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு சாரதா கடைக்கு வந்தாங்க. ஒரு லேடி வந்திருந்தாங்க. ஏண்டிமா, கெட்டு போன இளநிய விக்கிற? பேராசிக்கு ஒரு அளவு இல்ல, பணம் சம்பாதிக்க உனக்கு அவ்வளவு ஆசைய? சோத்த தான் திங்கிறியா என்ன? இவ்ளோ பணத்தை எடுத்துட்டு போய் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க போற அப்படின்னு வாய்க்கு வந்தது சொன்னாங்க. அத கேட்ட சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இளநீ கூட இருக்குமா, வாங்க அப்படின்னு சாரதா சத்தமா கத்துனாங்க. எல்லாரும் சாரதா கிட்ட வந்து இளநீரை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா அவகிட்ட இருந்த இளநீ எல்லாத்தையுமே ஒன்னொன்னா உடைச்சு பார்த்தா. எல்லாமே கெட்டு போயிருந்துச்சு, அதுல இருந்து கெட்ட வாடை வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அனாமிகா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த குப்பை தொட்டிக்கு போனா. எல்லாத்தையும் அதுல தூக்கி போட்டா. அத பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
ஏண்டி இனிமே எப்படி நீ வாழ போறன்னு பாக்குறேன். அத்தை, என்னால இத தாங்க முடியலன்னு என் கால்ல வந்து விழணும் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கண்கள்ல கண்ணீரோட காலியான வண்டியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த அனாமிகாவ மாமனார் பார்த்தாரு. மருமகளே, என்ன ஆச்சுமா? இளநீ எல்லாம் காலியா போயிருக்கே, சந்தோஷப்படாம அழறிய? மாமா, ஒரு காய் கூட விக்கவே இல்ல மாமா. என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லாமே கெட்டு போயிடுச்சு. தண்ணியில இருந்து வேற கெட்ட நாத்து அடிக்குது மாமா. எல்லாம் ஒரே மாதிரி நாறுது. அதனாலதான் எல்லாத்தையும் குப்பை தொட்டில போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே பிரசாத் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சு. அம்மா மருமகளே, எனக்கு என்னவோ எங்கேயோ தப்பு நடந்த மாதிரி தெரியுது. எதுக்கும் நல்லது நம்ம ஊர்ல இருக்கிற மகரிஷி கிட்ட போ, நடந்ததை எல்லாம் சொல்லுமா. அவரால மட்டும் என்ன பண்ண முடியும் மாமா? அப்படி சொல்லாதம்மா, இதை கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி ஒரே நேரத்துல எல்லாம் பாழாகும்? பத்தாததுக்கு நான் தடிக்குதுன்னு சொல்ற. ஓ மாமியார் விக்கிற இளநீ எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா? ஆமா மாமா, அத்தை கிட்ட இருக்க எல்லா இளநியும் நல்லா இருக்கு. எல்லாரையும் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்ப சொல்லுமா மருமகளே, நீ போய் அந்த மகரிஷிய பாக்குறியா என்ன? கண்டிப்பா போறேன் மாமா. இது இயற்கை செஞ்ச விதியா இல்ல பக்கத்து வீட்ல மாமியார் செஞ்ச சதியான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் பிரசாத் சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இப்போ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க மகரிஷி கிட்ட வந்தா அனாமிகா கையெடுத்து கும்பிட்டா. அப்ப அந்த மகரிஷி கண்ணை திறந்து முன்னாடி நின்னுட்டு இருந்த அனாமிகாவை பார்த்தாரு. அனாமிகா கவலையோட நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னான். அப்ப அந்த மகரிஷி திவ்ய திருஷ்டியில பார்த்தாரு. இது எல்லாம் மாமியாரோட வேலைன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே கண்ணை மூடி மந்திரம் போட்டாரு. உடனே அவர் கையில ஒரு மாய தண்ணி உருவாச்சு. இதோ பாரும்மா, தவறு எதுவாயினும் செய்தது யாராயினும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். இந்தா, இது மாய தண்ணீர். இதை கொண்டு போய் உன்னுடைய இளநீர்களில் தெளித்து விடு. உனக்கு மாய இளநீர்கள் கிடைக்கும். அந்த இளநிய நம்ம விக்கலாம்ல சுவாமி? விற்கலாம் அம்மா. அதனை யாராவது ஏதாவது செய்ய நினைத்தால் அது அவர்களுக்கே தீங்காக போய் முடியும் அப்படின்னு அந்த மகரிஷி சொல்லி மாய தண்ணி இருந்த அந்த கலசத்தை அனாமிகா கிட்ட கொடுத்தாரு. இன்னொரு விஷயம் அம்மா, நல்ல மனது உடையவர்களுக்கு இளநீர் தங்கமாகவும் கெட்ட எண்ணம் உள்ளவர்களுக்கு சாதாரண இளநீராகவும் இருக்கும். நீ கிளம்பலாம் அம்மா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பக்தியோட கையெடுத்து கும்பிட்டா. மாய தண்ணி இருந்த அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. தென்னை மரத்துல அந்த மாய தண்ணிய அனாமிகா மகரிஷி சொன்ன மாதிரி தெளிச்சா. மறுநாள் காலையிலேயே மருமகளோட தென்னை மரத்துல ஏகப்பட்ட தேங்காய்கள் காய்ச்சி இருந்தது. சாரதாக்கு பொறாம தாங்கல. அனாமிகா அது எல்லாத்தையும் பறிச்சு போட்டுக்கிட்டு வண்டியில எடுத்துட்டு போனா. மாமியாரும் மருமகளும் இளநிய விற்க ஆரம்பிச்சாங்க. நல்ல மனசுள்ள கமலா அப்பதான் வெளியில வீதிக்கு வந்தா. அனாமிகாவை பார்த்து இளநீ குடிக்கலாம் அப்படின்னு அவகிட்ட போனா. அந்த தண்ணி பாக்குறதுக்கு தங்க நிறத்துல இருந்துச்சு கமலாக்கு. கமலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏய், எல்லாரும் கேளுங்க, சாரதாவோட மருமக அனாமிகா விக்கிற இளநில தங்கம் இருக்கு. அவங்க அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சத்தமா சொன்னா. அதனால அனாமிகா கடைக்கு வந்து இளநீ குடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. நல்ல மனசு உள்ளவங்களுக்கு அந்த இளநீல இருந்த தண்ணி தங்க நிறமாகவும், கெட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு சாதாரண இளநியாவும் தான் இருந்துச்சு. இப்படி அந்த ஏழை பொண்ணு அனாமிகாக்கு இளநீ வியாபாரம் ரொம்ப அமோகமா போய்கிட்டு இருந்தது. ஆனா இத மாமியார் சாரதாவால பொறுத்துக்கவே முடியல. இன்னைக்கு ராத்திரி உன் இளநீ வியாபாரத்துக்கு வைக்கிறேன் வேட்டு அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி இதுக்கு முன்னாடி மாதிரியே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மருமகளோட தென்னை மரத்துக்கு வந்தாங்க. இளநீ எல்லாம் பறிச்சு போட்டு எல்லா காயிலையும் ஊசி போட்டாங்க. நேத்து கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல, இன்னைக்கும் நாளைக்கும் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு அங்க இருந்து சந்தோஷமா போனாங்க. நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சது. மாமியாரும் மருமகளும் இளநீ வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. சாரதாவோட இளநீ எல்லாமே ஒவ்வொன்னா கருப்பா மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா மருமக அனாமிகா விக்கிற இளநீர் எல்லாமே பச்சை பசேல்னு இருந்தது. நல்ல மனசுள்ளவங்களுக்கு தங்க நிறத்துல தண்ணிய கொடுத்துச்சு இளநீ. இங்க சாரதா அழுதுகிட்டே மருமக அனாமிகா கடைக்கு வந்தாங்க. மருமகளே, என்ன மன்னிச்சிருடிமா,
மருமகளா வந்து என் புள்ளைய வளைச்சு போட்டுக்கிட்டேன்னு நினைச்சேன். உன் மேல இருக்க கோவத்துல உன் இளநீ எல்லாத்தையும் வீணாக்கணும்னு ஊசி போட்டேன், அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருவியா அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பிரசாத் வந்தாரு. ஏமா மருமகளே, உங்க அத்தை அழுதா ரொம்ப அசிங்கமா இருக்கா? போனா போட்டோம், மன்னிச்சு விட்டுருமா? இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். இதுதான் என் முடிவு. என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு பிரசாத் புதிய தைரியத்தோட சொன்னாரு. அது மூலமா எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்க. வழக்கம் போல மாமியாரும் மருமகளும் இளநீ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி, ஏழை மருமகளின் தங்க இளநீர். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.